ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இன்னைக்கு இந்த தசகத்தோட 3வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். நிகந்தும் த்வாம்பூயஸ் தவ பதமவாப்தஸ்ய சரிபோஹோ. निहन्तुं त्वां भूयस् तव पदमवाप्तस्य चरिभोः. बहिर्दृष्टेरन्द दधित हृदये सूक्ष्मवपुषा. बहिर्दृष्टेरन्तर्दधित हृदये सूक्ष्मवपुषा. न दन्नुच्चैस्तत्राप्य किल भुवनान्ते च मृगयन्. न दन्नुच्चैस्तत्राप्य किल भुवनान्ते च मृगयन्. भियायातं मत्वा सकलुजित काशी निववृते. भियायातं मत्वा सकलुजित काशी निववृते. निघन्तुं त्वां भूयस् तव पदमवाप्तस्य चरिपोः. बहिर्दृष्टेरन्ददधित हृदये सूक्ष्मवपुषा. निहन्तुं त्वां भूयस् तव पदमवाप्तस्य चरिपोः. बहिर्दृष्टेरन्तर्दधित हृदये सूक्ष्मवपुषा. न दन्नुच्चैस्तत्राप्य किल भुवनान्ते च मृगयन्. भियायातं मत्वा सकलुजित काशी निववृते. न दन्नुच्चैस्तत्राप्य किल भुवनान्ते च मृगयन्. भियायातं मत्वा सकलुजित काशी निववृते. இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். பூயக மீண்டும், துவாம் நிகந்தும் உங்களை கொல்வதற்காக, தவபதம் உங்களது இடமான வைகுண்டத்தை, அவாப்தஸ்ய அடைந்து, பகிஹி திருஷ்டேச்ச வெளிப்பார்வை மட்டுமே உள்ளவனான, ரிபோஹோ ஹிருதயே அந்த பகைவனின் இதயத்தினுள், சூக்ஷ்ம வபுஷா மிக நுண்ணிய வடிவில், அந்தர்ததிதக நீங்கள் மறைந்து கொண்டீர்கள், சகாச்ச அவனும், உச்சைகி நதன் உரத்து முழங்கிக் கொண்டு, தத்ர அபி அந்த வைகுண்டத்திலும், அகில புவன அந்தேச்ச மற்றும் எல்லா உலகங்களிலும், மிருகயன் உங்களை தேடி ஆனால் காணாமல், பியா அச்சத்தால், யாத்தம் மத்வா ஓடிவிட்டவனாக உங்களை எண்ணிக்கொண்டு, ஜிதகாசி தன்னையே வெற்றியடைந்தவனாக கருதி பெருமிதத்துடன், நிவவ்ருதே கலு திரும்பினான் அல்லவா. இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். நிகந்தும் த்வாம் பூயஸ் தவ பதமவாப்தஸ்ய சரிபோஹோ. பகிர்தृष्टेरन्ददधित हृदये सूक्ष्मवपुषा. न दन्नुच्चैस्तत्राप्य किल भुवनान्ते च मृगयन्. भियायातं मत्वा सकलुजित काशी निववृते. உங்களை கொல்வதற்காக அந்த ஹிரண்யகசிப்பு உங்களுடைய வைகுண்டத்தை அடைந்தான். அங்கு இவன் நாராயணன் எங்கே, நாராயணன் எங்கே என்று உரக்க கத்திக்கொண்டு உங்களை தேடினான். ஆனால் அவனுக்கு வெளிப்பார்வை மட்டும்தான் இருந்தது. வெளியில் எங்கேயும் பகவானை பார்க்க முடியல, காண முடியல. பகவான் சூக்ஷ்ம வடிவத்தில் அவனோட இதயத்துக்குள்ளே மறைந்து கொண்டாராம். வைகுண்டத்திலும் மற்ற உலகங்களும் தேடிவிட்டு நாராயணனை எங்கும் காணாமல், நாராயணன் எனக்கு பயந்து கொண்டு எங்கோ ஓடி ஒளிந்து கொண்டு விட்டான்.
நாராயணனே நான் ஜெயித்து விட்டேன் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு தன் தலைநகருக்கு திரும்பினான்.